Hi guys, welcome to Dermal's Code Tech. ஸோ நம்ம இன்னைக்கு Geek for Geeksல மேக்ஸிமம் அக்கர் இன்டீஜருங்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல இனிஷியலா பார்த்தீங்கன்னா n இன்டீஜர் ரேஞ்சஸ்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த n இன்டீஜர் ரேஞ்சஸ்ல நமக்கு ரெண்டு அரேஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இனிஷியலா கொடுத்துட்றாங்க ln rன்னு சொல்லி. ஸோ எல்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரேஞ்ச், அதுக்கப்புறமேட்டு ஆறுங்கிறது எண்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எல்லுங்கிற அரேல 213 ஆறுங்கிற அரேல 539 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 2வையும் அப்புறம் ஆறுங்கிற அரேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ 5ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ 2ல இருந்து 5 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் அவங்க வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சஸ்னு சொல்லி ப்ராப்ளம்ல சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்புறமேட்டு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆர் என்னங்கிறத கூட அவங்க வந்து ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணி என்னன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஆறுங்கிற அரேல மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதுல நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இந்த ப்ராப்ளம்ல நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்கரிங் இன்டீஜர் இன் த கிவன் ரேஞ்சஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2,5 1,3 அப்புறம் 3,9. ஸோ இந்த மூணு ரேஞ்சஸ்ல அதிகமா அக்கரான எலமெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த அரேல 3 வந்திருக்கும், இந்த அரேலையும் பாத்தீங்கன்னா 3 வந்திருக்கும், அப்புறம் 3,9லையும் 3 வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் அக்கர் இன்டீஜர் இன் தீஸ் ரேஞ்சஸ் இஸ் 3. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். சப்போஸ் ரெண்டு இன்டீஜர் வந்திருக்கு, அதனோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா சேமா இருந்துச்சுன்னா அப்போ எந்த இன்டீஜர் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கோ அதை தான் நம்ம வந்து அப்போ வந்து சின்ன நம்பரை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா எல் அண்ட் ஆர்னு சொல்லி ரெண்டு அரேவை கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லுங்கிறத என்னன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எலிமெண்ட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதனோட ரேஞ்ச் ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். 2 3 4 5 1 2 3 3 4 5 6 7 8 9 சொல்லி தான் இப்படிதான் உங்களோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 9 சொல்லிட்டாங்க. நான் இந்த இடத்துல அரே ஆஃப் சைஸ் 11 வரைக்கும் நான் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 to 10, அதாவது 0 to 10 கிடையாது, 0 to 11. ஸோ இந்த சைஸ் வரைக்கும் நான் வந்து ஒரு அரேவை பார்த்தீங்கன்னா இனிஷியலா எடுத்துக்கிட்டு ஸோ அதனோட வேல்யூஸ் எல்லாமே இனிஷியலா 0ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ இதனோட பர்பஸ் என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் நான் அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 3 4 5 1 2 3 அதுக்கப்புறம் 3 4 5 6 7 8 9ல ஸோ நம்ம பார்த்துருன்னே சொல்லிடலாம் 3 தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அக்கர் ஆயிருக்குன்ட்டு. பட் நீங்க இந்த ப்ராப்ளமை மேனுவலா பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் ஆகும். மிச்சம் இருக்கிற டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாம ஜஸ்ட் லைக் தட் உங்களோட டைம் லிமிட் எக்ஸிட் வந்துடும். பட் இதுக்கு வேற என்ன அப்ரோச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அரே. ஸோ டிஃபரன்ஸ் அரே மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா எல்லா அரேவும் நான் வந்து 0ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நாம மேக்ஸிமம் அக்கரான இன்டீஜரோட ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் எல் டு ஆர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,5 இல்ல பார்த்தீங்கன்னா 2 3 4 5ன்னு சொல்லி நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறமேட்டு எல் பார்த்தீங்கன்னா 2, ஆர் பார்த்தீங்கன்னா 5. இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துருக்கிற இன்டீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஃபர்ஸ்ட் 2 வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் 2ங்கிற இண்டெக்ஸ்ல நான் வந்து அதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆக்கிடுவேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 லாஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 வரும்போது நான் வந்து இந்த 5th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். இதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய வேல்யூவை தான் நான் சேஞ்ச் பண்ணி -1ன்னு சொல்லிடுவேன். ஓகே, இந்த 1னா உங்களுக்கு புரியுது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி வந்திருக்கு, அதனால நான் வந்து இங்க 1ன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா 3 4 அதுக்கப்புறமேட்டு 3 4 நான் கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் டைரக்டா லாஸ்ட் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ 5
5க்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய வேல்யூ 6ங்கிறத நான் -1 சொல்லிட்டேன். இந்த -1 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகல. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு எந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆக போறது கிடையாது. ஸோ அதை தான் இந்த -1ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல 0வாவே இருக்கட்டும். சப்போஸ் நான் இந்த 5ங்கிற இடத்துல நான் -1 போட்டேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 to 4 வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து கவுண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ 2 to 4 வரைக்கும் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு தாட்டி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும், இது ஒரு தாட்டி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். பட் நாம ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 5வும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இன்க்ளூட் பண்ணாம நம்ம ஜஸ்ட் லைக் தட் 5th இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம -1 சொல்லி போட்டோம்னா அது இன்க்ளூட் ஆகாது. ஸோ 5 நம்ம இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம 6th இண்டெக்ஸ்ல -1 நம்ம போடுறோம். ஓகே. ஸோ இப்போ நான் இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது 0வாவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து L = 2 இருக்கும்போது அந்த பார்ட்டை மட்டும் நம்ம 1ன்னு சொல்லிடுவோம். ஸோ லாஸ்ட் பார்ட் அதாவது R = 5 இருக்கும்போது அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை -1 சொல்லி மாத்திடுறோம். ஓகே, இப்போ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 5th இண்டெக்ஸ்ல வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டும் ஒரு தாட் அக்கர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோடிங் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவை தேர்ட் இண்டெக்ஸ்ல போடுவோம். தேர்ட் இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவை ஃபோர்த் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணுவோம். ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருந்து வந்துக்கூடிய வேல்யூவை 5th இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் 1,3ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ 1ங்கிற இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0வா இருந்திருக்கு. ஸோ அதனால நான் அதை பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லி மாத்திடுறேன். அதுக்கப்புறமேட்டு 3 வந்துருச்சுன்னா நாம என்ன சொல்லியிருக்கேன், 3 வந்துச்சுன்னா நம்ம அடுத்த இண்டெக்ஸ்ல தான் நம்ம வந்து -1ஆ மாத்த போறோம். ஸோ 3 வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 4. அந்த இடத்துல நான் வந்து -1ன்னு சொல்லி மாத்திட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 ஒரு தான் டேக்கர் ஆயிருக்கு. இதுக்கப்புறமேட்டு வந்திருக்கிற 2 பாத்தீங்கன்னா 2 தான் டேக்கர் ஆயிருக்கு. 3 பாத்தீங்கன்னா 2 தான் டேக்கர் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல 4 பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 4 பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி தான் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதை தான் இந்த 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 ரெண்டு ரேஞ்ச்ல இருந்து நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த தாட்டி 3 to 9 வரப்போகுது. ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் எப்போ மாதிரியே 1 போட்டுடுறேன். ஸோ 9 R = 9 இருக்கும்போது இதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய 9க்கு அப்புறமேட்டு வரக்கூடிய இண்டெக்ஸ் 10ல தான் நான் வந்து இப்போ -1ன்னு சொல்லி போட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா -1 6ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா -1 இந்த அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். -1 அதுக்கப்புறமேட்டு 2ங்கிறதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1 இருந்துச்சு. இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணதுனால 1ன்னு சொல்லி மாத்திடுறேன். இதுக்கப்புறமேட்டு நாம அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0th இதுல 1 இருந்துச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 வந்துடும். இதுக்கப்புறமேட்டு 4ல பாத்தீங்கன்னா -1 இருந்துச்சு. ஸோ அதே -1 இங்க காப்பி பண்ணிக்கிறேன். 6ங்கிறதுலயும் -1 இருந்துச்சு, -1. ஸோ 10. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல 1 ஓகே 1 + 1 + 1 -1 -1 -1. ஓகேங்களா? இதெல்லாம் நான் இதுக்கு ஆட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இது ஆட் பண்ணாதான் நம்மளால வந்து அதிகமா அக்கறான இன்டீஜர் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நான் இதுக்கப்புறமேட்டு அதிகமா அக்கறான இன்டீஜரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா I = 0வா இருக்கும்போது அதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0. இதே I = 1ஆ இருக்கும்போது அதோட வேல்யூ என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வேல்யூ 0. அந்த வேல்யூவையும் கரண்டா இருக்கக்கூடிய வேல்யூ 1 இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்க வேல்யூ 1.
ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணா எனக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டு i ஈக்குவல் டு 2ஆ இருக்கும்போது v ஈக்குவல் டு ப்ரீவியஸா இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அந்த 1ஐயும் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 1ஐயும் நான் ஆட் பண்ணா எனக்கு 2ன்னு சொல்லி கிடைக்கும். இண்டெக்ஸ் 3ஆ இருக்கும்போது v ஈக்குவல் டு ப்ரீவியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, தேர்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ பார்த்தீங்கன்னா i3 இருக்கும்போது 3ன்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நீங்க இப்படியே நீங்க வந்து i ஈக்குவல் டு கிட்டத்தட்ட நீங்க 11th இண்டெக்ஸ் வரைக்கும் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்கர் இன்டீஜர் எதுன்னு பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லி தான் கேட்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்க 3 தான் பாத்தீங்கன்னா அதிகமா அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை கொஞ்சம் தெளிவா நம்ம கோடிங் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே, let me see in the next session.